திருச்செந்தூர் ஆலந்தலை சுனாமி குடியிருப்பைச் சேர்ந்த முருகன் மகன் மணிகண்டன், வயது 24, எலக்ட்ரீஷியனாக வேலை பார்த்து வந்தார். இன்று காலை வழக்கம் போல் வேலைக்கு புறப்பட்டார் மணிகண்டன். தோப்பூர் விலக்கு பகுதியில் வந்தபோது அவரை 3 பேர் கும்பல் அரிவாளுடன் வழிமறித்தது. பதறிப்போன மணிகண்டன் பைக்கை கீழே போட்டுவிட்டு ஓட்டம் பிடித்தார். அந்த கும்பலும் விடாமல் விரட்டியது. உயிர் பிழைக்க அங்கிருந்த மரக்கடை ஒன்றுக்குள் தஞ்சம் புகுந்தார் மணிகண்டன். ஆனாலும் விடாத கும்பல் உள்ளே புகுந்து அவரை சரமாரியாக வெட்டியது. கழுத்து மற்றும் தலைப்பகுதியில் விட்டு விழுந்தது. சம்பவ இடத்திலேயே சரிந்து விழுந்த மணிகண்டன் இறந்தார். அவர் இறந்ததை உறுதி செய்த கொலையாளிகள் அங்கிருந்து தப்பி ஓடினர். தகவல் அறிந்த திருச்செந்தூர் தாலுகா போலீசார் மணிகண்டன் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தனர். அதில் கொலையாளிகள் 3 பேரின் முகமும் பதிவாகியிருந்தது. அவர்கள் திருச்செந்தூர் அடுத்த கிருஷ்ணன் கோயில் பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்பதும் 3 பேருமே சிறுவர்கள் என்பதும் தெரியவந்தது. வழக்கு பதிவு செய்த திருச்செந்தூர் தாலுகா போலீசார் கொலையாளிகள் 3 பேரையும் கைது செய்தனர். அவர்களிடம் நடத்திய முதல்கட்ட விசாரணையில் திடுக்கிடும் தகவல் வெளியானது. இதுபற்றி போலீசார் கூறியது: மணிகண்டனும் கிருஷ்ணன் கோயிலைச் சேர்ந்த பெண்ணும் காதலித்து வந்தனர். இந்த காதல் பெண் வீட்டாருக்கு பிடிக்கவில்லை. சில மாதம் முன்பு காதலியை அழைத்துக் கொண்டு மணிகண்டன் வெளியூர் சென்று விட்டார். 2 பேரும் திருமணம் செய்ய முயன்றனர். காதலியின் குடும்பத்தினர் போலீசில் புகார் செய்தனர். இதையடுத்து காதலர்கள் போலீஸ் ஸ்டேஷனில் சரணடைந்தனர். அப்போது காதலி 18 வயது பூர்த்தியாகாத சிறுமி என்பது தெரியவந்தது. திருமண வயதை அடைய அவருக்கு சில மாதங்கள் இருந்தன. இதனால் சிறுமியை மீட்ட போலீசார் பெற்றோரிடம் அனுப்பி வைத்தனர். காதலன் மணிகண்டனை எச்சரித்து வீட்டுக்கு அனுப்பினர். ஆனாலும் மணிகண்டன் காதல் தொடர்ந்தது. அவரும் சிறுமியும் தொடர்ந்து பேசி வந்ததாக கூறப்படுகிறது. இது 15 வயதான காதலியின் தம்பிக்கு கடும் ஆத்திரத்தை ஏற்படுத்தியது. மணிகண்டனை எப்படியாவது கொலை செய்துவிட வேண்டும் என்று முடிவு செய்தார். இது பற்றி சிறுவர்களான சக நண்பர்கள் 2 பேரிடம் கூறினார். அவர்களும் கொலை திட்டத்துக்கு ஓகே சொன்னார்கள். மணிகண்டன் வழக்கமாக வேலைக்கு செல்லும் வழி காதலியின் தம்பிக்கு நன்கு தெரியும். ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் பைக்கை வழிமறித்து மணிகண்டனை வெட்ட வேண்டும் என்று திட்டம் செய்தனர். அதன்படி தோப்பூர் விலக்கு பகுதியில் காத்திருந்த கொலையாளிகள் மணிகண்டன் வந்ததும் ஓட ஓட வெட்டி கொலை செய்திருக்கின்றனர். சம்பவம் தொடர்பாக தொடர்ந்து விசாரணை நடத்துகிறோம் என்று போலீசார் கூறினர். சமீபத்தில் இதே மாடலில் நெல்லையில் நடந்த ஐடி ஊழியர் கவின் கொலை மொத்த தமிழகத்தையும் உலுக்கி போட்டது. இப்போது கொல்லப்பட்ட மணிகண்டனைப் போல கவினும் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்தான். கவினும் நெல்லையைச் சேர்ந்த போலீஸ் தம்பதியின் மகளும் சித்த மருத்துவருமான சுபாஷினியும் காதலித்து வந்தனர். கவின் ஆதி திராவிடர் சமூகத்தைச் சேர்ந்தவர். சுபாஷினி மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் பிறந்தவர். கவின் சுபாஷினி காதல் சுபாஷினி வீட்டாருக்கு பிடிக்கவில்லை. வேறு சாதி என்பதால் சுபாஷினியின் தம்பியே கவினை கொடூரமான முறையில் வெட்டி கொலை செய்தார். இப்போது அதே மாடலில் மணிகண்டன் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். காதலியின் தம்பியே இந்த கொடூர கொலையை அரங்கேற்றி இருக்கிறார். கொலையாளிகள் எல்லோருமே சிறுவர்கள் என்பது பயங்கரத்தின் உச்சம் என்று ஆர்வலர்கள் ஆதங்கப்படுகின்றனர்.